பாட்டி வந்து செமையாக பிளான் போட்டு காவேரி விஜயும் பிரிச்சிடுறாங்க. காவேரி கிட்ட வந்து இந்த குழந்தையும் வந்து அபகரித்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இங்கே விஜய் கிட்ட வந்து குழந்தைய பெற்று போட்டு காவேரி வந்து போய் சேர்ந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ப வச்சிடுறாங்க. இதனால் விஜய் பயங்கரமாக கதறிக்காரு, அழறாரு. அவரால் தாங்கிக்க முடியல காவேரி விட்டுட்டு போனதை. அதான் குழந்தை இருக்குல்லடா, குழந்தை முகத்தை பார்த்து நீ மனசு தேத்திக்கடா, வேற என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி எல்லாரும் கூட சேர்ந்து நடிக்கிறாங்க. தாத்தா இப்படி அடிச்சே தாத்தா, காவேரி போய் இந்த உலகத்தை விட்டு போகணும்னு என்ன அவசியம் தாத்தா, அவள் யாருக்கு என்ன துரோகம் தாத்தா பண்ணா, அவளை மாதிரி ஒரு யாராவது இருக்க முடியுமா தாத்தா, அவர் ஏன் தாத்தா கடவுள் இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அதை கேட்டுட்டு தாத்தா அவளுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. எல்லாரும் வந்து தாத்தாவை கண்ணை காட்டுறாங்க, கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தாத்தாவும் என்ன பண்ணுறன்னு தெரியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அடுத்து வந்து குழந்தைய பாடுறா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே குழந்தைய பார்க்குறாங்க. அப்படியே காவேரி மாதிரியே ஒரு முகத்துக்கு தெரியுது. என் குழந்தை காவேரி மாதிரியே இருக்கால தாத்தா அப்படின்றாங்க. அதை கேட்டு டேய் ஒன்றமா தாண்டா இருக்குது அப்படின்னு. இல்லை இல்லை என் காவேரி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. முத்து மழை பொழிகிறாரு குழந்தைக்கு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரியை வந்து இந்த மாதிரி வேறு வழியே கிடையாது, இங்கே வச்சுன்னு இருந்தால் காவேரி 1000 கேள்வி கேட்பா, அந்த கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது, அதனால் ஊருக்கு கூட்டின்னு போகிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கொடைக்கானலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எங்கே வந்து கொடைக்கானல் போன காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பழைய மாதிரி வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா கேள்வியும் ஒன்று ஒன்றா கேட்டுட்ருக்காங்க. ஏமா எனக்கு வயிற்றில் வந்து இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, எனக்கு என்ன பண்ணாங்கம்மா வயிற்றில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் உடம்பு ஏமா முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. உனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலடி, அதனால தான் அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி மழுப்புறாங்க. அடுத்து வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, சரி எல்லா ட்ரெஸ்ஸு அது இது எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அவங்களோட தாலியை வந்து காவேரி எடுக்க போகிறாங்க. கரெக்டாக நம்ம சாரதா அந்த தாலியை எடுத்துடுறாங்க கையில். எடுத்துகிட்டு வந்து ஐயோ இவ பார்த்தாலும்னா என்னென்னு கேட்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை எடுத்துகிட்டு வச்சுட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, புருஷன் உயிரோடு இருக்கும்போது தாலியை கழட்டி வெளியே வைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போது ஆப்ரேஷன் பண்ணும்போது தாலியை கழட்டினாங்க, இப்போது அந்த தாலியை வந்து அவள் போட்டுக்கணுமே நல்ல நாள் பார்த்து. இந்த டைமில் வந்து இவள் போட்டுக்கலைன்னா எப்படி, இதுக்காக வந்து அந்த தம்பிக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, எப்படி நான் காவேரி இந்த தாலியை போட சொல்ல முடியும், அவள் 1000 கேள்வி கேட்பாளே, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும், கடவுளே எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க. காவேரி கழுத்து இந்த தாலியை நான் போடவே முடியாது, போட்டால் அவள் வந்து எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு கேட்பா, நிறைய பதில் சொல்ல வேண்டியது இருக்கும், கொஞ்ச நாளைக்கு இந்த தாலியை பத்திரமா தான் எடுத்து வைக்கிறோம், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க சாரதா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவேரி வந்து என்னம்மா என்ன அழுதுட்டுருக்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை மறைச்சி வந்து காவேரி கிட்டேருந்து எடுத்து வச்சிடுறாங்க. என்னம்மா என்ன மறைக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒன்றும் இல்லடி அப்படின்றாங்க. ஏதோ நீ என்கிட்ட மறைக்கிற ஆனால் என்ன சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையில் எடுக்க பார்க்குறாங்க. நான் ஒன்றும் இல்லை சொல்கிறேன் காவேரி, நாங்கள் நிறைய வேலை இருக்குது, போய் அதை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. காவேரி இல்லை அம்மா என்கிட்ட என்ன மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி கூட வாழ்ந்த அந்த ஃபோட்டோஸ், அந்த ஆல்பம், இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வீடு ஃபுல்லாக தேடுறாரு. பார்த்தா எதுவுமே கிடைக்கல. என்ன நேற்று வரைக்கும் எல்லா ஃபோட்டோவும் இங்கே தானே இருந்தது காவேரியோட ஃபோட்டோஸ்லாம், ஆனால் ஒன்று கூட இங்கே காணவே எங்கே போச்சு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடிட்டுருக்காரு. அப்போ பாட்டி வராங்க. பாட்டி இங்கே இருந்த ஆல்பம்லாம் எங்கே, காவேரி நானும் எடுத்துன ஃபோட்டோஸ் ஆல்பம் எதுவுமே காணுமே பாட்டி அப்படின்னோடனே, அது வந்து விஜய் அப்படின்றாங்க. உடனே ராதா வந்து நான் தாண்டா எடுத்து உள்ளே வச்சேன் ரூமில், ஸ்டோர் ரூமில் அப்படின்னு. ஸ்டோர் ரூம்லையா எதுக்கு அப்படின்னோடனே, இங்கே பாடுறா இந்த ஃபோட்டோஸ்லாம் இருந்தால் காவேரி ஞாபகம் உனக்கு வந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் உன்னால் மறக்க முடியாது, அதனால தான் அதுக்காக ஃபோட்டோஸ் எடுத்து போய்ட்டு அங்கே வச்சுடுவீங்களா, காவேரி ஞாபகம் நான் அழியிற வரைக்கும் என் மனசில் அப்படியே தான் இருக்கும், இந்த உலகத்தை விட்டு நான் என்றைக்கு நான் மறைகிறனோ அன்றைக்கி தான் அந்த ஞாபகங்கள்லாம் போகும், என் மனசில் இருக்கிறத உங்களால் அழிக்க முடியுமா பாட்டி, நீங்கள் சொல்லுங்கள் சித்தி அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் சொல்கிறது கேளு விஜய், நான் எதுக்காகனா இங்கே பாருங்கள் சித்தி, எக்காரனை கொண்டு என் காவேரியை என் மனசை விட்டு யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் இந்த ஃபோட்டோவை மறைச்சிட்டா நான் மறந்துடுவேன் நினச்சிங்களா அப்படின்னோடனே 2 பேரும் ஐயோ இப்படி பண்ணுறானே விஜய்னு டென்ஷனாக வராங்க.